தெரிந்து கொண்டான். இருந்தபோது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்தபோது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. இனிய குரலில் துயில் போலே இசையும் அழகாய் பாடுகின்றான். எருதுகள் போலே மொழிகளை இழுத்துக் கொண்டு ஓடுகின்றான். இனிய குரலில் துயில் போலே இசையும் அழகாய் பாடுகின்றான். எருதுகள் போலே மொழிகளை இழுத்துக் கொண்டு ஓடுகின்றான். வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து திரிகின்றான். வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து திரிகின்றான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்தபோது மனிதனுக்கு ஒன்றும் தெரியவில்லை. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. ஆணவ சிரிப்பு. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் சிரிப்பு ஆணவ சிரிப்பு. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் உள்ளும் நாள் வரும்போது அங்கே சிரிப்பது யார், அழுவது யார் தெரியும். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. ஆணவ சிரிப்பு. ஜாதி வயிறு மணிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி. பிற வயிறிலேயே சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் போர்வையிலே மிருகமாகும் நாட்டிலே. மனிதன் போர்வையில் மிருகமாகும் நாட்டிலே. நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏற்றிலே. எழுதி வைப்பார் ஏற்றிலே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பு உலகம் கொள்ளும் நான் வரும்போது அங்கே சிரிப்பது யார், அழுவது யார் தெரிய போது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. ஆணவ சிரிப்பு. அதை வளர்ப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமா? நான் போல மலைப்பதுதான் சட்டமாகுமா? அதை வளைப்ப
வைப்பதா தலை குனிய வைப்பதா சிரிப்பவர்கள் சிரிக்கின்ற ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு கைதட்டிய உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. கசடரே கற்பவை கற்றபின் இருக்காதற்கு தக என்ற திருவள்ளுவர் சொல்லுக்கிணங்க அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை உள்ள கொண்ட எனதுமை தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று சுத்து வட்டாரத்தில் வந்திருக்கும் ஏனைய நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் கலையின் மீது அபிமானம் கொண்ட கலா ரசிக பெருமக்களுக்கும் கன்னத்தில் கை வைக்க கூடாதா? அதை கன்னத்தில் கை வைக்க கூடாது. சாமி போயிடுச்சு, கன்னத்தில் கை வைக்காதீங்க. நல்ல காரியம் நல்ல நாள் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களை தான் சொல்கிறேன், கன்னத்தில் கை வைக்கக்கூடாது, முக்காடு போடக்கூடாது. ஆமாம், இந்த சேரில் இப்படி கையை ஊண்டி நிற்கக்கூடாது, உட்காந்துடணும். ஆமாம், எதிர்கால இளைஞர்களுக்கும் வருங்கால வாலிப சிங்கங்களுக்கும் எனது கலைத்தாயின் மூத்த மகன், எனது அன்பு அப்பா
இந்த மேடையில் மட்டுமல்ல இந்த வட்டாரத்திலே அறிமுகப்படுத்திய இந்த மஞ்சகுளம் மண்ணின் மைந்தன் மறைந்த எனது அன்பு அப்பா மாணிக்க சேர்வை அப்பா அப்பா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் எனது அன்பு அண்ணன்மார்களுக்கும் அவர் குழந்தைகளுக்கும் எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் வந்திருக்கின்ற அத்தனை உள்ளங்கள் சார்பிலும் எனது அன்பப்பா மாணிக்க சேர்வையப்பா ஆத்மா சாந்தி அடைய எனது குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் இந்த மஞ்சங்குளம் கிராமமும் நன்றாக இருக்க வேண்டும், இந்த நாடகமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அனுமதி அளித்த காவல்துறை. ஆமாம், வேனில் வரையிலே பேசிக்கிட்டு இருந்தான். ஒரே அதாவது முதல் இடம் ஸ்காட்லாந்து, ரெண்டாவது இடம் நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை. இந்த நாடக நடிகர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இந்த மஞ்சகுளம் நாடகத்திற்கு அனுமதி அளித்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத காவல்துறையைச் சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும், கல்விக்கண் ஊற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும், பள்ளிக்கூடத்தில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கும், பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது விண்ணகத்து தேவர்கள் வண்ணமலர் தூவி பன்னீசத்து கீதம் பாடி வந்திருக்கும் என் போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும், இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற எனக்கு தம்பி கர்ணனுக்கு ஒரே வாத்தியார் தான். ஆப்பனூர் கண்டனத்தை பாவலர் பால்சாமியுடைய சிஷியன் எனது அன்பு தம்பி சத்தியகீர்த்தி மற்றும் தாள கலைஞர் நாடக நடிகர் கர்ணன் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வட்டாரத்தில் என்னை அறிமுகப்படுத்திய தம்பி தான் உட்காந்துருக்கேன் பாருங்க, சிரிச்ச முகத்தோட. ஆள் தான் கருப்பு, ஆனால் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். சில பேர் மைக் செட்டில் உட்காந்து அப்பாட்டியை பறி கொடுத்த மாதிரி இருப்பாங்க. எப்படி என்ன சட்டையை கட்டி போட்டு உட்காந்துருக்கேன். வாங்க வாங்கண்ணா வாங்க. ஹலோ. முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார் அவர்களையும் கடம்பூரை சேர்ந்த சிவா அவர்களையும் மேடைக்கு வருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாடகத்தை அமைக்கிற எங்கள் அப்பா எப்போ வேணாரோ அது மாதிரி சேர்ந்து முத்துக்குமார் மாமா ரெண்டும் அவரும் நாடகத்தில் வந்து ரொம்ப ஆர்வமாக உள்ளவர். அதை வந்து சமூகராஜா மறந்துட்டார். மேடைக்கு வருமாறு உங்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வாங்க. பனையூர் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் கார்த்தீஸ்வரன் அவர்களையும் சிறுவயல் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் சிவகுமார் அவர்களும் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சிறுவயல் கிராம நிர்வாக அலுவலர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. சிறுவயல் கிராம உதவியாளர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. கடம்பூரைச் சேர்ந்த தொழிலதிபர் சிவா அவர்களுக்கு மஞ்சங்குளம் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அருமை மைத்தனர் முருகேசன் எம்சி முன்னாள் பிரசிடென்ட் அவர்களுடைய குமாரர் சிவா அவர்களுக்கு இந்த பொன்னாடை. பனையூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அருமை அண்ணன் கார்த்தீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. விழாக்குழு தலைவர் மாமா ஆரம் முத்துக்குமார் தொழிலதிபர் அவர்களுக்கு மஞ்சங்குளம் கிராமத்தின் சார்பாகவும் திருச்சி இளைஞர் மன்றம் சார்பாகவும் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. நயினார்கோவில் துணை சேர்மன் பாலன் அவர்களை மேடை கழிக்கின்றோம், பொன்னாடை போற்றி கௌரவிக்கின்றோம். எங்கள் ஊரில் எங்கள் மண்ணின் மைந்தர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கின்றோம். பாலன் அவர்களுக்கு மஞ்சங்குளம் கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை போத்துக்கிறோம். மைக் சரியாக வருது. சித்தர் டிவி யூடியூப் சேனல் அண்ணன் மாயக்குளம் மாதவனுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகின்றது. இந்த விழாவினை இரவு பகல் பாராது சீரோடும் சிறப்போடும் நடத்தி தந்த விழா குழு கிராம தலைவர் திரு கிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. இந்த ஹார்மோனியம் அருமையானன் விஎம் சாமி அவர்களுக்கு இந்த மேடை இரண்டாவது மேடை என்று நினைக்கின்றேன். ஒரு ஏபி கலைவாணன் வர முடியாத அந்த டயத்தில் உடம்பு சரியில்லை, அதனால் அப்பா சமயக்காரர் அண்ணன் மூர்த்தி மணப்பாறையைச் சேர்ந்த அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு எங்களது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. மேலே வாங்க, மேலே வாங்க, போடுங்க.
அண்ணன் மகாதேவன் அவர்களுக்கு பொன்னாடைபருத்தி கிராமத்தின் சார்பாக பொன்னாடைபருத்தி கௌரவிக்கப்படுகின்றது. இந்த மேடைக்கு அரிச்சந்திரனாக நடிக்கும் ஆட்டூர் ஆறுமுகம் அவர்கள் அரங்கேற்றத்திற்கு செங்கானம் கடம்பூரில் புஷ்பலதா அவர்களோடு முதல் அரங்கேற்றம். அதற்கு நான் அங்கே வந்து பார்த்தேன். ரெண்டாவது மேடை இங்கே மஞ்சள் ஒரு ஆமாம், நான் செங்கானம் கடம்பூரில் முதல் மேடைக்கு நான் தான் அவருக்கு அரங்கேற்றத்துக்கு வந்திருக்கேன். அப்பா வந்து சரி, அண்ணன் விஎம் சாமி அவர்கள் வந்து காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டராக இருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு கலையின் மேல் உள்ள ஆர்வத்தினால இந்த இதை பண்ணுறாருன்னா எவ்வளோ ஒரு இது. ஒரு கவர்மெண்ட் விஆர்எஸ் வாங்கிட்டு கலையின் மேலே ஆர்வத்தில் வந்து இந்த தொழிலை பண்ணிகிட்டு இருக்காரு. அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாகவும் மறைந்த என் அன்பு தந்தை எஸ் மாணிக்கம் சேர்வை சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் இந்த பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றோம். இங்கே மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் இன்றைக்கு உள்ள இள வயது மிருதங்க வித்வான்களாக உருவாக்கி கொண்டிருக்கின்ற நாங்கள்லாம் வளர்வதற்கு நான் மட்டுமல்ல எத்தனையோ கோமாளிகளை வளர்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பாத்திமுனூர் அருகாமையில் உள்ள கள்ளிக்குடி மாநகர் கண்டெடுத்த அன்பண்ணன் விஎம் சிங்கத்துறை வாணிக்க சேவை அவர்கள் சார்பாகவும் பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே பலவாத்திய சக்கரவர்த்தி திருப்புவனம் அருகாமையில் உள்ள ஏனாதி கண்டெடுத்த அன்பு தம்பி MKM சத்தியமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை கைதட்டுங்க, கைதட்டுனா நல்லது உடம்புக்கு. பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. லய சக்கரவர்த்தி பேரன்பிற்கு மரியாதைக்குரிய எனது அன்பு மாப்பிள்ளை இடைச்சூரணி மாநகர் கண்டெடுத்த வெற்றிவேல் அவர்களுக்கு பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அன்பு தம்பி எனது இந்த நாடக உலகில் ஒரு சிங்கமாக திகழக்கூடிய நமது கொடிக்குளமான கண்டெடுத்த அன்பு தம்பி கர்ணன் அவர்களுக்கு நமது மஞ்சங்குளம் கிராமத்தின் சார்பாகவும் வந்திருக்கின்ற ரசிக பெருமக்கள் சார்பாகவும் நாடக கலைக்குழுமத்தின் சார்பாகவும் பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற எனது அன்பு அண்ணன் டீயை வச்சுட்டு வானே அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் மாயகுளம் கண்டெடுத்த அன்பண்ணன் மாதவண்ணன் அவர்களுக்கு அன்பாப்பா மாணிக்க சேர்வை அப்பா குடும்பத்தின் சார்பாகவும் மஞ்சங்குளம் கிராமத்தின் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. துணை சேர்மன் ஒன்று செய்யறான் இல்லை எனக்கெல்லாம் துணை சேர்மனாக தான் இருக்கேன். 10 ரூபா போட்டாச்சா அதுவும் இங்கே உங்கள் முன்பு பேசுங்க. இங்கே பப்புனா நடித்து கொண்டிருக்கும் சண்முகராஜா அவர்களுக்கு அதாவது ஒரு நாடகம் வந்து ஒரு கார் இருக்குன்னா டயர் இருந்தால் தான் போக முடியும். அது மாதிரி இந்த ஒரு நாடகத்தை வந்து எடுத்து செல்றதுன்னா இவர் முடிஞ்சால் தான் இவர் ஒழுங்காக பண்ணால் தான் இந்த நாடகம் சிறப்பாமே. பட் நல்லா கலை இந்த ஒரு கலையை எப்படி கொண்டு போகணும்னு அவருக்கு தெரியும். முகாரி ராகத்திலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக பாடக்கூடிய ஒரு நேரத்தில் எங்கள் அப்பாவுடைய செல்லப்புள்ள அவருக்கு எங்கள் அப்பாவின் சார்பாகவும் எங்கள் மஞ்சங்குளம் கிராமத்தின் சார்பாகவும் விழா குழு தலைவர் மாமா ஆர் முத்துக்குமார் அவர்கள் சார்பாகவும் சிங்கப்பூர் திருச்சி இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் இந்த பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகின்றது. தோன்றின் புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலில் தோன்றாமை இருப்பது நன்று என்ற வள்ளுவர் வாய்மொழி கிணங்க இசைக்கலைஞர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் முக்கிய பிரமுகர்களுக்கும் நமது யூடியூப்பை சேர்ந்த அன்பு உள்ளத்திற்கும் ஒலிபெருக்கையை சேர்ந்த எனது அன்பு தம்பி பாலன் ஒலிபெருக்கை உரிமையாளருக்கும் பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தி கொண்டிருக்கின்ற நமது மாபெரும் கிராமமாகிய என்னை வளர்த்து விட உண்மையிலேயே ஒரு வருஷம் மஞ்சுளா டான்ஸு நான் பப்புனு ஆமாம் டூயட்டு ஆடையிலே விழுந்துட்டேன், மயக்கப்பட்டு விழுந்துட்டேன். எங்கள் அப்பா என்ன செஞ்சார் மாணிக்க சேர்வாப்பா அவனை தூக்கி மாடியில் படுக்க போடுறா. யார் ராஜபாட்டு தெரியுமா? துரைராஜ் என்ன ராஜபாட்டு பள்ளியர்மன நாடகம். மாடியில் படுக்க போட்டு அவனை எங்கேயும் தூக்கிட்டு போனுவா ஊசி ஓடுறமாண்டு சேர்லேயே உட்காந்துருப்பார். இதில் என்ன ஒரு விஷயம்டா, விடிய விடிய தூங்க மாட்டார். டார்சேரி முத்துராமலிங்க அண்ணன் தான் நாடகத்தை அமைப்பார். அதுக்கு அப்புறம் தான் கலைவானே முத்துராமலிங்க தான் என்ன நாடகமாக இருந்தாலும் காலையில் காயாத நாடகத்தை பாட சொல்லுவார். அண்ணே திருச்சி அந்த ஏகநாதர் குறிப்பானே நாகநாதனே அவன் அவங்க அண்ணே அவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த காயாத கானகத்தை பாடுனாத்தான் அவர் திருப்தி ஆகும். நான் வந்து நாரதரை சந்திக்கையில் ஹரிச்சந்திரா பாடணும் யாரன்னு என்ற கேட்ட அப்படின்னு என்னை பாடுனாத்தான் என்னை பப்புண்டு ஏற்றுக்கிட்டார். இல்லாட்ட மஞ்சள் குளத்தில் போட்டுக்க மாட்டார். எனது அன்பு மஞ்சள் குளத்தில் வாழுகின்ற என்னை கலை உலகில் வளர்த்துவிட்டு மஞ்சங்குளம் கிராமத்தில் பிறந்து இந்த மண்ணில் வசித்துக் கொண்டிருக்கின்ற எனது அன்பு அப்பா மாணிக்க சேர்வை குடும்பத்தார்களுக்கு அண்ணே வாட்ஸ்அப் காலில் தான் சிங்கப்பூர்லேருந்தே பேசுவார். நான் ரசீது போடலை, முருகன் தான் எல்லாமே. அவர் மதுரையில் குடிக்காரா, அவர் தான் ரசீது போட்டார், அவர் தான் நோட்டீஸ் அடித்தார்.
நான் இவ்வளவு அமௌண்ட்டு நீங்கள் 5000 ரூபா 5 ரூபா கொடுத்தாலும் போதும், நான் கூட பட்டுவாடை பண்ணிக்கிடுவேன் அப்படின்ட்டேன். அண்ணன்ட்ட சொல்லிட்டேன், எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவேனே அப்படின்ட்டு. நாடகத்துக்கு அமௌண்டே பேசாமல் என்ன காரணம் தெரியுமா? என்னை வளர்த்து விட்ட எனது அன்பு அப்பா மாணிக்க சேர்வைக்காக. ஆமாம், நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சுத்து வட்டாரத்திலிருந்து வந்திருக்கின்ற எனது அன்பு நாடக கலா ரசிக பெருமக்கள் சிறுவயல் முருகேசன் எல்லாம் வந்திருப்பார். அவர் நாடகம் பார்க்க வருவார், இருக்காரா? அன்பு அண்ணன் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு அழைப்படி என்ன காலம் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. நாடகத்தை டான்ஸ் சந்திக்கிறோமா இல்லையா? நாடகத்தை ஆரம்பிக்கிற நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தம்பி உன் பேர் தான் வச்சிருக்கேன், வேற பேர் வச்சிருக்காரா? ஒரே பேர் தான். நன்றி. நாடக கலைஞர்களாம் அன்பளிப்பு கொடு. வீடு கட்டிட்டேன், பாத்ரூம் கட்ட காசு இல்லடா. துணை சேர்மன் நீ தான், ஏதோ பார்த்து செய்யடா. காமன் பாத்ரூம் செய்யணும். ஆகையினாலே 2025 கம்ப்யூட்டர் உலகங்க. ஆமா, இன்டர்நெட் உலகம், யூடியூப். நான் இன்னைக்கு நடக்கிற நாடகத்தை எங்க அண்ணன் மாயவள மாதவண்ணே நாளைக்கு போட்டு விட்டுருவாரு. ஆமா, செல்லு உலகம். உலகத்துல நடக்கிற செய்தியை பூரா இந்த உள்ளங்கை அளவுல செல்ல அடக்கிட்டேன், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இன்டர்நெட், இமெயில், வாட்ஸ்அப் உலகத்துல இந்த ஒரு நாடகத்தை போட்டு ரசிக்கிறீங்கன்னா காரணம் உலகத்தில் அழியாத கலை ஒன்று இருக்கிறது என்றால் தவத்திரு டி சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடகக்கலை தான். இன்று மலியாது, என்று மலியாது, என்றென்றைக்கு மலியாது சொல்லிக்கொண்டு எங்கள் நாடகத்தை எவ்வாறு பார்க்க வேண்டும், எங்களுடைய வார்த்தைகள் உங்கள் செவியிலே எவ்வாறு கண்டாலே நாடகத்தை சேவையப்பா சுறுசுறுப்பு இருக்கணும். என்னங்க, ஆரம்பம் நல்லா இருந்தா முடிவு நல்லா இருக்கும். ஆரம்பம் தொங்கிடுச்சு வைங்க, கடைசி வரைக்கும் தொங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நாடகம் அரசு அங்கீகாரப்பட்ட நாடகம் 3 தான். ஒன்று சத்திய ஹரிச்சந்திர மயான காண்டம், இன்னொன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். இந்த 3 நாடகமும் அரசு அங்கீகாரப்பட்ட நாடகங்கள், மற்ற நாடகங்கள்லாம் கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? மகாத்மா காந்தியடிகள் இந்த நாடகத்தை பார்த்து கண் முன்னால் பார்த்து சத்திய சோதனைன்னு ஒரு புத்தகத்தை எழுதினார்.
ஒரே ஒரு பொய் இன்னைக்கு 100 ரூபா கொடுத்தா 130 பொய் சொல்லுவேன். நம்ம ஒரு கட்டிங்க போட்டுட்டா நயினார் கோயில் பஸ் ஸ்டாண்ட்ல அடே அப்பா எனக்கு 5-6 தென்னந்தோப்பு இருக்குடா, ரோட்டு பக்கத்தில் 500 ஏக்கர் வாங்கி போட்டுருக்கேன்டா, கட்டிங்க சாப்பிட்டா பேசுவேன். ஆனா என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. ஒரு மசுறு இருக்காது, கோட்டு சாப்பிட்டா படுத்துருவேன்டா, உன்னை மாதிரி ஆப்ரேட் பண்ண முடியாது. அப்ப என்ன யார் ஜெயிப்பா தெரியுமா? மண்ணு தான் ஜெயிக்க, மனுஷன் ஜெயிக்க முடியாது. இந்த நாடகத்தை போடுறாங்கடா. காரணம், இந்த நாடகத்தை எனது அன்பு தாய்மார்கள்லாம் இங்க பார்த்தேன், தங்கச்சி இங்க பார்த்தேன், சந்திரமதிக்கு பிச்சை காசு போட்டு போனாத்தான் உங்க திருமாங்கலிய பாக்கிய நிலைக்கு. பப்புன் டான்ஸ பார்த்துட்டு எந்திரிச்சு போனீங்கடா, அம்மனுக்கு பொதுவா சொல்றேன், வகுத்தால ஓடிடும். ஆமா, காலையில வரைக்கும் பார்க்கணும். விரிஞ்சு இருந்து இந்த நாடகத்தை பார்த்தாத்தான் நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடகம் எதற்காக வைத்திருக்கிறார்கள், என்ன காரியத்திற்காக? ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் நயினார் கோயில் ஒன்றியம் நமது சிறுவயல் குரூப்ஸ் மஞ்சங்குளம் கிராமத்தில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் 109ஆம் ஆண்டு திருக்கல்யாண வைபோக மற்றும் 59ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை விழாவை நடைபெறும் முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருக. ஸ்ரீ மங்களகரமான விசுவாச வருடம் ஆடி மாதம் 12ஆம் தேதி 28/7/2025 திங்கட்கிழமை இரவு 10 மணி அளவில் நமது ஆதி நடராசன் சேர்வை நினைவு கலையரங்கில் தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் உயர்திரு சே முருகேசன் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் மரவக்குடி, திரு ஆர் முத்துக்குமார் அவர்கள் தலைவர், நமது நாகநாதர் குரூப்ஸ் திருச்சி, திரு எம் அண்ணாமலை பி அவர்கள், திராவிட முன்னேற்ற கழக கிழக்கு ஒன்றிய செயலாளர் நயினார் கோவில், திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் நயினார் கோவில், உயர் திரு சுப திவாகரன் எனது அன்பண்ணன் எம்ஏ அவர்கள், எக்ஸ் திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர், திராவிட முன்னேற்ற கழக மாநில தீர்மான குழு துணைத் தலைவர் மற்றும் திரு வி பூமிநாதன் அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கிழக்கு ஒன்றிய செயலாளர் நயினார் கோவில், திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் மற்றும் சிறுவயல் குரூப் ஆகியோரது முன்னிலையிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் சத்திய ஹரிச்சந்திர இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்க நடிகை சியாமணிகள், நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு வேந்தன், அரிசியை கலவாண்டு போறாங்க. இல்ல சமைக்கவா, சாப்பாடா தூக்கிட்டு போவோம், எங்க இருந்து நடிப்பு சக்கரவர்த்தி, தேனிசை தென்றல், தென்னாட்டு கலைஞர் என்று போட்டப்படுகின்ற சோகரச திலகம், பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் இந்த ஹரிச்சந்திர மயான நாடகப்பட்டுள்ள சங்கரதா சுவாமிகள் எழுதிய சத்தியவான் சாவித்திரி, வள்ளிதிருமகன், அத்தனை நாடகங்கள் நடிக்கக்கூடிய ஆத்தூர் மாநகர் என்றெடுத்த பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பண்ணன் ஏஆர் ஆறுமுகம் அவர்கள் இவர்களுடைய சத்திய ஹரிச்சந்திரனாக தோன்றி உங்க அன்பை பெற காத்து பாடும் வைந்தவில் செல்வி, குயிலிசை கோகிலவாணி, இசைக்குயில், சோகரச திலகம், சந்திரமதி என்றால் மேடையில் இப்படித்தான் பாட வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும், இப்படித்தான் நடிக்க வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு மறைந்த அன்பு ஆசிரியர் பெருந்தகை நமது சக்திமுத்தன் வாத்தியாருடைய பாடல்களை அருமையாக பாடக்கூடிய அண்ணன் அவர் பார்த்துட்டாரு. நாங்கெல்லாம் ஆமா அவருக்கு வாத்தியார் அவர் தான். நானும் அவர்கிட்ட இருந்து ஒரே ஒரு இட்லி தான் சாப்பிடுவாங்க. ஆமா, ஒவ்வொரு அன்சா சாப்பிடுவோம். அன்பு சகோதரி, நமது விருதுநகர் மாவட்டம் ராஜகோபாலபுரம் மாநகர் என்றெடுத்த பேரன்பிற்கு மரியாதைக்குரிய கே மகேஸ்வரி அவர்கள் இவர்களிடையே சந்திரமதியாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று அவரா இல்லை, நடிப்புக்கென்று அவரா, ஆர்ப்பாட்ட நடிகர், உங்கள் அபிமான நட்சத்திரம் இந்த ஹரிச்சந்திர மயான என்ற நாடகத்தில் தமிழகம் வந்து கொண்டிருக்கின்ற அன்பு அத்தான் நமது ஆலடிவெட்டி மாநகர் என்றெடுத்த மரியாதைக்குரிய நமது முன்னாள் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய கைமுட்டி மெம்பரும் ஆகிய, சரி நல்லா தான் சொல்றேன், நமது அன்பு ஆலடிவெட்டி கே குருநாதன் அவர்கள் இவர்களுடைய விஸ்வாமித்திரர், காலகண்டையர், வீரமாக தோன்றி உங்கள் பெற காத்துக் கொண்டார். அதற்கடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகவும் பக்க
பக்க பலமா தேலக்கூடிய ஹார்மோனிய சக்கரவர்த்தி, ஹார்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி. அண்ணன் சொன்னது மாதிரி மாணிக்க சேர்வ அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளை. ஆமா அதே மாதிரி இந்த நாடகத்தில் முக்கியமான ஒரு வேடத்தை நான் மறந்துட்டு பாருங்க. ஆமா அக்பருக்கு எப்படி பீர்பால் அமைச்சரோ ஹரிச்சந்திரனுக்கு அவர் அமைச்சர் இருப்பார். நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு வேந்தன், தேனிசை தென்றல். அந்த ஆர்வத்தில் மறந்துட்டு உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய பொருளாளருமாகிய சென்னை தென்னிந்திய நாடக நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினருமாகிய அன்பு அண்ணன் நமது சோனம்புரை கோட்டை மண்ணில் பிறந்து மதுரையில் வசித்து வருகின்ற எஸ்.எம். காளிமுத்தண்ணன் அவர்கள் இவர்களில் சத்திய கீர்த்தியாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். அதுக்கு அடுத்தபடியாக அண்ணன் கேட்டாரு, என்ன ரிட்டையர்ட் ஆயிட்டேலா விஆர்எஸ் எழுதி கொடுத்தேலான்னு கேட்டார். விஆர்எஸ் எழுதி கொடுத்துட்டார். காரணம் என்ன தெரியுமா? 4 ஜோடி ரேஸ் மாடு வச்சிருக்காரு, 40 செம்பரி ஆடு, ஆமா 50 வெள்ளாடு, பின்னாடி ஒரு கொட்டகையே இருக்கு, கோழி 400 கோழி, உடும்பு மட்டும் 10 உடும்பு. ஆமா மிருக காட்சி சாலையே வீட்டில் வச்சிருக்காரு. சாயலுடைய அருகாமையில் உள்ள ஏண்டா அந்த பழைய பாட்டு போட்டாங்களே, இசையால் வசமாத இதயம் எது, இசைக்கு மயங்காத உலகமே கிடையாது. பாம்பு பார்த்த எல்லாம் பொட்டிக்குள்ளதான் கிடக்குது. அந்த மகுடியை வச்சு ஊதுனாத்த அந்த பாம்பு எந்திரிச்சு ஆடும். நானும் இசைக்கு அடிமை என்று விஆர்எஸ் எழுதி கொடுத்துட்டு நான் சங்கரதாசாமி பிள்ளையாக வருவேன் சொல்லி இன்றைக்கு தன்னுடைய வாசிப்பாலையும் தன்னுடைய குரல் வளத்தாலையும் தமிழக பவனி வந்து கொண்டிருக்கின்ற சாயலுடைய அருகாமையில் உள்ள எஸ். கீரந்தையை சேர்ந்த அன்பண்ணன் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய துணை செயலாளர் ஆகிய அன்பண்ணன் வி.எம். சாமி அவர்கள் இவர்களில் ஹார்மோனியம் அன்பின்பார். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் மதிக்கும், இளமை கொஞ்சம் இறங்கி வந்தாலும் உலகம் மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் மதிக்கும், இளமை கொஞ்சம் இறங்கி வந்தாலும் உலகம் மிதிக்கும். மதியாத தலைவாசல் விதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அம்மை சொன்னது, அது அம்மை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருணா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருணா சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. வண்டி ஓடும் வண்டி போல சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2 வாண்டு திரிய வந்தால் எந்த வண்டி ஓடும். உனை போல அளவோடு உறவாட வேண்டும், உயர்ந்தோரும் நாடோடும் உறவு கொள்வது, அது சிறுமை என்பது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருணா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருணா சொன்னது, அது அர்த்தம் உள்ளது. நன்றி 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 நன்றி. கைதட்டி அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி. இந்த தட்டு தான் வேணும் எங்களுக்கு. 500 1000 அன்பளிப்பு தேவையில்லை. ஒவ்வொரு நடிகனையும் இப்படி கைதட்டி சந்தோஷப்படுத்துறீங்கன்னா எங்களுக்கு இன்னும் பேசணும், இன்னும் நடிக்கணும் போல ஊக்கத்தோடு சொல்லிக்கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெற்றி முத்திரை பற்றி வருகின்ற இன்றைக்கு உள்ள இளவயது மிருதங்க வித்வான்கள் எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கின்ற எனது அன்பப்பா மறைந்த மாணிக்க சேர்வா அப்பா, அவர் வாத்தியம் ரொம்ப பிடிக்கும், கேட்டுக்கிட்டே இருப்பார். ஆமா அன்பு அண்ணன் இன்றைக்கு உள்ள இளவயது மிருதங்க வித்வான்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஆமா அவரு சிங்கத்துறை மையன் ராகேஷ் நத்த காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நீ யூடியூப்ல பார்த்துருப்பீங்க, பெட்டி வாசிக்கிறாரு. சரி அன்பு அல்ல கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தி பார்த்து ஒரு இல்லை கள்ளிக்குடி மாநகர் எடுத்த வி.எம். சிங்கத்துறை அவர்கள் இவர்கள் மிருதங்கள் தொப்பி தமையலாம்.
நன்றி நன்றி நன்றி. மிருதங்கத்துக்கு இணையாக ஆமாம் அன்பு எங்களுக்கு முன்னாடி இந்த சாமி வரையில் நாயனை வாய்ச்சாங்க. அண்ணே நாயனை வாய்ச்சாங்கல்ல, நான் பாட்டை கேட்டுக்கிட்டே இருந்தேன். அன்பு இசை கலைஞர்களுக்கும் நாயன வாத்தியக்காரர்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நமது மிருதங்கத்துக்கு இணையாக பலவாத்திய சக்கரவர்த்தி பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பப்பா மாணிக்க சேர்வை அப்பா விரும்பக்கூடிய எனது அன்பு தம்பி திருப்பவன மருகாமையில் உள்ள ஏனாதியை சேர்ந்த MKM சத்தியமூர்த்தி அவர்கள் இவரை மடியில் பலவாத்தியத்தை செய்ய காத்துக் நன்றி நன்றி நன்றி. கைட்ட வாசிக்கணும், குச்சி எடுத்துக்கிட்டு போட்டு அடிக்கிறாங்க மகமாய் நாடகத்தில் மாதிரி ஆடி வாரா மாதிரி ஆடி வராண்டு அருமையான வாத்தியம். அது அடுத்தபடியாக இந்த நாடகத்திற்கு தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய லய சக்கரவர்த்தி கமுதி அருகாமையில் உள்ள இடைச்சுருணி மாநகர் என்றெடுத்த அன்பு மாப்பிள்ளை வெற்றிவேல் அவர்கள் இவர்கள் மடியில் நேற்று வயல்சேரி செல்வன் சொல்லிக்கிட்டு வர்றேன், ரூம்பு ஓட்டு சொல்லி கொடுத்தானா, ரூபகம் கண்டம் எப்படி வாசிக்கலாம், 4.5 எப்படிங்க வாத்தியார நோட்டா அப்புறம் பார்த்துக்கிறேன் நோட்டா 4.5 அவன் எப்படி வாசிக்கிறான்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். 4.5 எப்படிங்க என்ன சரிதா எழுது சதுர்பாமரை வருவாயோ வடமா அள்ளிட்டானையா. ஆமா இங்க மஞ்சள் கோலத்தில் போட்டா ஞானமானவத்தான் போட முடியும், ஏமாத்திட்டு போக முடியாது. இல்லாட்டா நான் அந்த குரூப் என்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க. திருச்சி அவங்க திருப்பத்தூர் பாக்கியலட்சுமி பார்த்துருக்கீங்களா? நான் யூடியூப்ல தான் பார்த்துருக்கேன். அவங்க பிள்ளை தேடி போவையில இந்த அம்மா பாடுறாங்கன்னு பார்க்கணும், அந்த பாருங்க. இந்த ஹரிச்சந்திரமையான இந்த காடில் எங்கு தேடுவேன் எனது முதல்வரை இந்த காடில் எங்கு தேடுவேன் எனதழகிய முதல்வரை இந்த காடில் எங்கு தேடுவேன் எனதழகிய முதல்வரை இந்த காடில் எங்கு தேடுவேன் எனதழகிய முதல்வரை இந்த காடில் எங்கு இப்படி தேடணும் பிள்ளைய. இன்னைக்கு எங்க டைம் கிடைக்கும் போது இருக்கட்டும். நன்றி நன்றி நன்றி. நீ
தேடிட்டீங்களா? அதுக்கு எல்லாரும் பேரும் சொல்லியாச்சு. என் பேரை சொல்லணுமா இல்லையா? அம்மா இல்ல ஒளி ஒளி அமைப்பு சொல்லுங்க. டான்ஸ் நாட்டிய ஒய்யாரி, நடன சிங்காரி, நாட்டிய தாரகை, சின்னஞ்சிறு சிட்டு, செம்பவள மொட்டு. எங்க அண்ணன் சிங்கப்பூர்ல இருந்து மணிமேலத்தான் போடணும். நீங்க நினைச்சாலும் செஞ்சுட்டீங்க. நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. நாட்டிய பியூட்டி, நடன மங்கை, பேரம்பிக்கு மரியாதைக்குரிய நமது திண்டுக்கல்லை சேர்ந்த எம் மணிமேகலை அவர்கள் இவர்களிடையே டான்ஸ் மற்றும் காலகண்டியாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். நிலவோடு விளையாடும் தாராபோனாலே நிலவோடு விளையாடும் தாராபோனாலே அதை போதும் மேலை அனுராக நிலையே மாறாய் முன்னாலே சிலையே முகிலி கூட கவி பாடுதே தங்க சிலையே முகிலம் கூட ஒளி வீசுதே ஒளி வீசுதே சிலையே முகிலி கூட கவி பாடுதே. பலே 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 நன்றி. அடுத்தபடியாக பாட்டு வைத்து மைக்கு குயிக்கு பியூட்டிஃபுல் மைக் செட், ஒண்டர்ஃபுல் மைக் செட், சிறந்த முறையில் தனக்கு நிகழ் என்று வெற்றி பரிசு ஓட்டி வருகின்ற நமது கொடிக்குளத்தை சேர்ந்த எனது அன்பு தம்பி பாலன் ரேடியோஸ் பி கொடிக்குளம். அருமையா அந்த ஊரையே அலங்கரிச்சிட்டேன் என் தம்பி பாலன். பாலன் ஒளிபெருக்கி எனது அன்பு தம்பி துணை சேர்மனா அன்பு தம்பி அவர்களுக்கும் அதில் பணியுறுகின்ற எனது அன்பு தம்பிகளுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன் பேசிக்கொண்டு நடித்துக் கொண்டும் உங்களை மகிழ்ச்சிகளில் ஆழ்த்திக் கொண்டிருப்பவன், உங்களால் வளரப்பட்டவன், உங்களில் ஒருவன், உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன், நமது எனது அன்பு அப்பா மறைந்த மாணிக்க சேர்வை அப்பா அவருடைய மகன். நான் எல்லாத்துக்கும் இளைய மகன் தான், என்னை வளர்த்து விட்டேன். ஆமா, உங்கள் வீட்டு பிள்ளை என் பேர் தெரியும், இருந்தாலும் சொல்லிக்கிறேன். கமுதி அருகாமையில் உள்ள நமது இன்னமே சம்பவம் சொல்லக்கூடாது, மஞ்சக்குளம் தான் சொல்லுது. நமது சண்முகராசா அவர்கள் பப்புல் மற்றும் வண்டிக்கார முத்தையா பல வேடங்கள் புரிய காத்துக் கொண்டிருக்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. கைதிட்டி உள்ளங்களுக்கு நன்றி. 11:45 ஆச்சு, பாட்டு வேணாம்னே. நன்றி நன்றி. 12 போது கலையரங்கம் சொல்லவே வேண்டியதில்லை. நான் உங்கள்கிட்ட ஒரு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். நோட்டீஸ் நாகநாதன் குரூப்ஸ் முன்னாடி உள்ள ஒரு ஃபேன் போட்டு இந்த கலையரங்கத்துக்கு ஒரு வயரிங் பண்ணிருங்க. அதை செஞ்சிருங்க. நீ காலை நீட்டிக்கிட்டு நீ தயவு செய்து ஆமா ஃபேனை போட்டு கலையரங்கத்து பின்னாடி ஒரு சின்ன பாத்ரூம். நாங்க ஆம்பளைய போயிட்டு வந்துடலாம். சந்திரமதியும் இந்த டான்ஸுக்கார பிள்ளையும் முக்காடை போட்டுக்கிட்டு ஒண்ணுக்கு வெளியில போக முடியாது. எல்லா ஆம்பளையெல்லாம் உட்காந்துருப்பாங்கல்ல, நீங்களா பார்த்து எவ்வளவோ செலவு பண்றான், ஒரு பாத்ரூம் கட்டிருங்க. நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தினுடைய தலை சிறந்த நடிகர்களையும் தலை சிறந்த இசைக்கலைஞர்களையும் சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர், அதாவது அண்ணன் கூட சிங்கப்பூர்ல இருக்காரு. அண்ணன் மூத்தண்ணே இப்ப வந்து பார்த்துட்டு போனாரு. முருகண்ணே தினமும் எனக்கு போன் பண்ணி அவரா ரசீது போட்டு அவரா நோட்டீஸ் அடிச்சு அவரா போன வட்டம் எனக்கு ஒரு 3000 அனுப்பி விட்டாரு. ஆமா, பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நாடக அமைப்பு நமது சம்பவத்தை சேர்ந்த அடியேன் சண்முகராஜா சிரிப்பு நடிகர் அவர்களும், நமது பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பண்ணன் எஸ் பழனி மற்றும் என் முருகன் மஞ்சங்குளத்தை சேர்ந்த அன்பு உள்ளங்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு, சாப்பாடு நயினார் கோயிலே அருமையான சாப்பாடு, ஒரு மீன் முட்டை எல்லா விதமும் சாப்பாடு, சைவத்துக்கு சைவம் அசைவத்துக்கு ஐவம் உணவளித்த அன்பு மஞ்சக்குளம் கிராமத்தில் வாழ்கிற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்கள் கலைப்பணி மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? மாணிக்க சேவையப்பாவை மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? மாணிக்க சேவையப்பாவை மறக்க முடியுமா? நினைத்த மனதில் கண்ணீர் சுரக்கும், நினைத்ததற்கு கண்ணீர் சுரக்கும், நினைத்த மனதில் கண்ணீர் சுரக்கும், அனைத்து உயிர்கள் அவன் திருவடியில் மறக்க
முடியுமா மஞ்சள் குளம் மாணிக்க சேவை மறக்க முடியுமா எத்தனை கலைகள் அத்தனையும் கல்லே சித்தரவர் எத்தனை கலைகள் துணை எத்தனை கலைகள் அத்தனையும் கல்லே சித்தரவர் இத்தனை புவியில் சத்தியமானவை இத்தனை புவியில் சத்தியமானவை புத்தபிறப்பல்லவா மறக்க முடியுமா சேவையம்மாவை மறக்க முடியுமா நினைத்தனென்று கண்ணீர் சுமக்கும் நினைத்தனென்று கண்ணீர் சுமக்கும் அனைத்து உயிர்களும் மறக்க முடியுமா மாணிக்கமையாவை மறக்க முடியுமா எட்டு திசைவாளே கட்டி கொண்டவளே வீரத்திற்கு எல்லையே எட்டு திசைவாளே வெற்றி கொண்டவளே வீரத்திற்கு எல்லையே நாளை நடிகளை மதிக்கக்கூடிய மஞ்சள் குளம் மாணிக்கையப்பா சேவை இல்லையே இதை மறுக்க முடியுமா மறக்க முடியுமா நினைத்த மனதில் கண்ணீர் சுரக்கும் அனைத்து உயிர்களும் அவர் பெறுவதி வளர் மறக்க முடியுமா மாணிக்க சேவையப்பாவை மறக்க முடியுமா நடிப்பதற்கு ரசிப்பதற்கு சொன்னாலே சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து அன்பாவை இணைந்து சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாவை இணைந்து வந்தோம் தாயாரும் படிக்கவில்லை தந்தை முகம் பார்க்கவில்லை தாராதி கேட்டவென்றி ஒரு வாசம் அறிந்தவில்லை தாயாரும் படிக்கவில்லை தந்தை முகம் பார்க்கவில்லை தாராதி கேட்டவென்றி ஒரு வாசம் அறிந்தவில்லை தாராக படித்து வந்தான் தங்கமன வளர்ந்த பற்றி தாராக படித்து வந்தான் தங்கமன வளர்ந்த பற்றி தள்ளாத வயதினிலே வாழுகின்றேன் அவனை சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் அன்னை என்ன
ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை. பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா அழுதால் மண்டபம் நாமம் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா அழுதால் மண்டபம் நாமம் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத மாசமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத மாசமடா. நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா. சொத்துக்கு சொத்தாக அண்ணந்தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக முத்துக்கு முத்தாக. நன்றி 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 நன்றி.